கதை கேட்டுட்டு இருக்காரு. கதைக்கல்லையா? அடுத்து தெரியும் ஸ்டோரி கேட்டுட்டு இருக்காரு. ஸ்டோரி கேட்குறேன் பார்த்தீங்களா? நான் சொன்னேன்ல. இல்லை இந்த மாதிரியான சில செய்திகளும் வருது. இதெல்லாம் உண்மை இருக்கு உண்மையா இல்லை வந்து கிளப்பி விடுறதா வழக்கம் போல? கண்டிப்பாக நடக்கும். இவர் இப்படியே போனாங்கன்னா 10% 12% வாங்கினோன்னா, ஏய் ஜானு இங்கே வா, நீ நம்ம முதலமைச்சர் ஆகிறேன்னா 10% வந்துருக்குதுன்னு என்னன்னா 10%க்கே நம்ம திரும்ப உட்காந்து தடுமாறுனுக்கிறாப்புல 30 வருஷமாக 4% தாண்ட மாட்டேங்குது. நம்ம இவர் தண்ணி குச்சி தனியாக நின்று 8% இப்போ தான் வந்துக்கிறாரு. உனக்கு பட்டுன்னு 10-12% வந்துக்குது, அதை பற்றி உனக்கு மரியாதை இருக்குதா அப்படின்னு கேட்டால் கூட, டேய் என்னை முதலமைச்சர் ஆகிறேன்னு சொன்னல, ஆக்குனியா போ கூட நெல்சனை அட்லிக்கு டாக்டர் பட்டம் கொடுத்துக்கிறாங்களாம். சிறந்த சினிமா சேவை ஆட்டின என்ன ஆட்டலான்னு தெரில. அவர் படத்தை அவரே காப்பி அடிச்சுக்கிறாரு. அதுதான் ஒரு வேலை நினைக்கிறேன். நெல்சனு அப்புறம் சார் இந்த தகவல்களும் உண்மையா இல்லை வந்து அதான் நான் சொல்லுங்கிறேன். இதெல்லாம் அவங்களாம் கூப்பிடு அப்படின்ட்டு படம் எடுத்துருப்பாங்க. திமுகவில் என்ன பண்ணுவாங்க, ஒருவேளை திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா, ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, வருஷத்துக்கு 2 படம், சன் பிக்சரில் 2 படம், நாங்களே உங்களுக்கு ரெட் ஜெயின்லேயே பண்ணித்தரோம். சன் பிக்சரு, லைக்கா, இன்னும் என்னென்ன நிறுவனம் இருக்குதோ, இந்த ஆகாஷ்னு ஒருத்தர் புதுசாக வந்துட்டார், அவருக்கு 2 படம் எல்லாம் பண்ணித்தரோம், நிம்மதியாக இருங்க. ரஜினிகாந்த் பாருங்கள், கட்சி ஆரம்பித்தார், வந்தார், கூப்பிட்டு சொன்னோம், உனக்கு ஏன் தலைவா சன் பிக்சர்ஸில் போயிடுறாங்க, கலராக பேசிக்கிட்டாரு, அக்ரிமெண்ட் போட்டார், வருஷத்துக்கு 2 படம் அவர் கொடுக்குறோமா, ரெட் ஜெயிண்டாக போட்டு நல்லா நிம்மதியாக இருக்கிறாரா, போகிறாரு வராரு, அரசியலை பற்றி மட்டும் என்கிட்ட கேட்கக்கூடாது அப்படின்னு போயினா இருக்கார். அவ்வளோதான். அந்த மாதிரி நீங்களும் இருங்களேன் அப்படின்ட்டு முடிச்சு விட்ருவாங்க.